எங்களோட 3 திட்டங்கள் மட்டும் தான் எங்களுக்கு மெயினாக இருக்கும். ஒன்று வந்து உணவு, இல்லாதவங்களுக்கு எல்லாருக்கும் போட்டு உணவு கொடுக்கணுங்கிறது நம்முடைய ஆர்கனைசேஷனுடைய முதல் பணி. அடுத்தபடியாக எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும். ஏன்னா சாப்பிட்டா அடுத்து வந்து நமக்கு தேவை கல்வி. இந்த கல்வி வந்து நிறைய இடத்துல சரியாக போகிறதில்ல, ஏழைகளுக்கு கரெக்டாக போகிறதில்லைங்கிறத எடுத்துட்டு நாம் இந்த கல்வியை அனைவருக்கும் கொடுக்கணுங்கிறது நம்முடைய அமைப்பினுடைய மிக 2வது முக்கியமான பணியாக எடுத்திருக்கோம். அடுத்தபடியாக 3வது மருத்துவம், மெடிக்கல்ஸ். இந்த மெடிசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சரியான வகையில் யாருக்கும் கிடைக்கிறதில்ல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் சரி மற்ற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம தாண்டி மக்களுக்கு எதாவது செய்யணும்னு சொன்னால் அது கட்டாயம் நம்முடைய அமைப்பு கண்டிப்பாக செய்யணுங்கிறது தான் இந்த ஆர்கனைசேஷனுடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு. ஸோ இதெல்லாம் நான் கையெழுத்து பண்ணும்போது இது தொடர்ச்சியாக நான் ஒரு 5 டீம், ஒரு 5 விங்ஸ் உருவாக்கியிருக்கோம். அதில் முதல் பணி என்னென்னா இந்திய திருக்கோயில் பாதுகாப்பு இயக்கம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கோயில் கலாச்சாரங்கள் வந்து மக்களிடையே எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதில்லை. யாரும் கோயிலுக்கு போகிறதுங்கிறது கம்மியாயிடுச்சு, கடவுள் பக்தி கம்மியாயிடுச்சு, கர்ம உலகம் ஆயிடுச்சு. ஸோ இந்த கடவுள் இந்த கோயில்களை பாதுகாக்கணும், கோயில் பூஜைகள் சரியாக நடக்கணும். ஏன்னா நம்ம கோயில் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்த்த முடியும். அதன் அடிப்படையில் நம்முடைய இந்திய திருக்கோயில் கூட்டமைப்புங்கிறது நம்முடைய அமைப்பில் ஒரு அணியை உருவாக்கி இதுக்கு ஒரு மாநில தலைவர் திரு சசிகுமார் அவர்களை நியமனம் பண்ணியிருக்கோம். இவர் டோட்டல் தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் இருக்கார். இப்போ கேரளாலையும் விரைவில் சேர்த்து போட போகிறோம். அடுத்தபடியாக மகளிர்கள், லேடிஸ்களுக்கு வந்து எங்கே போனாலும் பிரச்சனைகள் இருக்குது. அந்த லேடிஸ்களுக்கு ஒரு பிரச்சனை நம்ம தீர்க்கறதுக்கு நம்முடைய இயக்கம் முழுமையாக வேலை செய்வதற்காக தான் மகளிர் அணி ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மகளிருடைய தலைவராக திருமதி பிரேமா கோகுல் அவங்க தான் தமிழ்நாட்டினுடைய மகளிர் அணி தலைவராக போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் எங்களோட நம்முடைய ஏழை எளிய மக்களுக்கு சட்டம் மற்றும் எல்லா இடத்துக்கும் இந்த கேஸ் நிறைய கேஸ் வந்து யாருக்குமே இன்னும் சரியாக தெரியல. அப்போ சட்டத்தை என்னுடைய விழிப்புணர்வு வேணுங்கிறது மட்டும் இல்லாமல் அமைப்புக்கு எங்களுக்கு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குற சட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு அட்வொகேட் ரவி சார். இவர் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு அட்வொகேட். இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு வந்து எந்த விதமான கட்டணம் வாங்காமல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லா கேஸும் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அதே போல இது இன்னும் பெரிய விஷயம்னா ஒரு லேடியாக இருந்தால் கூட இன்னைக்கு அமைப்புக்காக முழு மூச்சை எனக்கு ஈக்குவலாக இறங்கி வேலை செய்யக்கூடிய திருமதி ருக்மணி தேவி அம்மா அவர்கள். இவங்க வந்து டோட்டல் நம்முடைய பிரசிடண்டாக இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. இவங்களுடைய சன் டாக்டர் வந்து ஒரு அட்வொகேட், சென்னை ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவருடைய டாக்டர் லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் அபிராமி ஹாஸ்பிட்டலில் சீஃப் டாக்டர் இருந்தவர் இப்போ வேற ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எல்லாருமே எல்லாம் சேர்ந்து டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸு, ஒரு நல்ல சர்வீஸ் மைண்டோட ஓரியன்டோட வந்திருக்கிற அத்தனை பேருக்கு நன்றி. அதே போல் இந்த கேரளா ஸ்டேட்லையும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி கொடுக்கணும். இந்த கேரளா ஸ்டேட்டையும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சொசைட்டியை கொண்டு மாற்றி கொடுக்கணுங்கிறது எங்களுடைய விருப்பம். அதுக்கு என்னுடைய சுவாமிஜி சுனில் சுவாமிஜியுடைய ஆசீர்வாதத்தோட, சிவகுரு அவருடைய ஆசீர்வாதத்தோட, அத்தனை பேரோட ஆசீர்வாதத்தோட நீங்கள் எல்லாரும் சிறப்பாக இது பண்ணி கொடுத்து எங்களுக்கு இந்த அமைப்பையும் நம்முடைய மக்களையும் பாதுகாக்கணும் கேட்டுக்கொண்டு அடுத்தபடியாக உங்களுடைய பேசுவதற்காக நம்மை வாழ்த்துவதற்காக திரு சுனில் சுவாமிஜி அவர்கள் ஒரு வார்த்தை பேச உங்கள் அன்போடு அழைக்கின்றோம். நமஸ்காரம். இந்த சர்வ சராச்சரங்களுக்கு நமஸ்காரம். வந்து பீப்புள் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆர்கனைசேஷன் அதுதானே பீப்புளுக்கு நமக்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது மினிமம் எல்லாரும் இன்வைட் பண்ணுறது 1 month முன்னாடியே பண்ணணும். நம்ம வியாசாந்த சாமி 1 hour முன்னாடி தான் பண்ணணும். பட் அவர் சொன்னால் காலையில் தான் ஃபோன் நேற்று ஒரு மெசேஜ் கொடுத்தது. இங்கே தபோவன பூமியில் திருவண்ணாமலை பாம்பாடி இந்த ஊரில் பேரே தபோவனம். இந்த தபோவனம் வியாசாந்த சுவாமி சொன்னோன்னா நேற்று புட்டப்பட்டு பாபா எங்களோட குரு பரம்பரா அவருக்கு 99 years old பர்த்டே. நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ தான் 90 சுவாமியோட ஒரு ஃபங்க்ஷன் சொன்னது. திருப்பி சுவாமி வியாசாந்தா சொன்னால் எது இன்விடேஷன், அது வியாசனோட இன்விடேஷன் ஆகிட்டு எனக்கு சாங்க. ஆனால் அந்த வியாசத்தோட பேர்டே ரொம்ப பவர்ஃபுல். அப்புறம் இவர் சொன்னது பீப்புள்ஸ் ரைட்ஸ் இந்த இடம் தபோவனம். ഞാൻ இந்த இடத்துல 2004 வந்தேன். 2000 சங்கராச்சாரிய சுவாமி இங்கே வந்து ஆதிசங்கரா
சுவாமி டைரக்டா இங்கே வந்து இது வந்து ஒரு தபோவன பூமி, உங்களுக்கு இதற்கு இதுപോലെ ஒரு ஆர்கனைசேஷனோட மீட்டிங் ஃபர்ஸ்ட் வைக்கிறது மகாபாகியம். அது தோணுன அந்த பாகம் தமிழ்நாட்டுக்கு കാരണം തമിഴ്നാട്ടിൽ എപ്പോഴും ഒരു പെരുമി ഇരിക്കുന്നത് 18 സിദ്ധമായിട്ട് തമിഴ്നാട് തന്നെ. ഇപ്പൊ ഇറ്റലിയിൽ ഒരു പയ്യൻ വന്നിരിക്കുന്നത്, അവർക്ക് വന്ന ഉടനെ എന്നാ ചൊല്ലുന്നത് தெரியுமா? കേരള ആശ്രമത്തില് எனக்கு പൈഡിയിൽ പോയി போக சமாதி பார்க்கணும். நம்ம குழந்தைகள் பார்க்குமா, இந்த தபவன பூமியில ഞാനേ 2000 വന്നപ്പോ തന്നെ നമ്മുടെ കൾച്ചർ നമ്മുടെ இந்த இடத்துக்கு உள்ளவங்க. இந்த சுவாமி 2000 வந்து சங்கராச்சாரியர் வந்து 2004 ഞാൻ இங்கே வந்தது. அப்போ நம்ம ஜனாதிபதி KR நாராயணன் தான் இங்கே பூமி பூஜை பண்ணி சுவாமி இருந்தது. அப்புறம் என்ன இந்த இடத்துக்கு மகிமை அது ஃபர்ஸ்ட் தெரியணும்னா, என்ன வியாதி வந்தாலும் அந்த வியாதி இங்கே வந்தா இனி எனி ஆர்கனைசேஷன் பீப்புள் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் வந்தாலும் உங்களுக்கு இங்கே ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அதுதான் இந்த பூமி சேர்த்து இனி அடுத்து வேற அமெரிக்கையிலோ லண்டன்ல சிங்கப்பூர் போய் இது கிடைக்காது, தெரியுமா? கிடைக்கல, ப்ரொடெக்ஷன் கிடைக்காது. தமோவன பூமி இங்கே வந்துட்டு கேரளாவில 2000 கேரளாவில் மினிஸ்டர், கம்யூனிஸ்ட் மினிஸ்டர், அந்த ஆளுக்கு நல்ல சக்கரை சாப்பிடும். அது சுகர் ஃபேக்டரி ப்ராஃபிட் இருந்தாலும் சக்கரை ஃபேக்டரி வேணும், சுகர் வந்து இந்த இடத்தில் வந்துட்டு ஒரு சின்ன மூலிகை கொடுத்து மாறும். கரெக்ட் நோக்கியாருக்கு அவர் பேர் MP ராகவன், வெரி ஸ்ட்ராங் கம்யூனிஸ்ட் லீடர் கேரளா. அந்த ஆளுடைய பேரு காட்டாலே அந்த அசம்பிளியில எல்லாம் நடக்குது. அந்த ஆள் சுகர் வந்தா இங்கே வந்து 1 வீக்குக்குள்ள சுகர் ஓன்லி 1 விட்டமின். அப்புறம் தான் இங்கே ஃபஸ்ட்டு வச்சு பிரசிடென்ட் வந்து வந்து அப்புறம் நம்ம இது தகவல் இங்கே மெடிசின் வந்து தகவல். இப்போ 18 நம்ம என்ன இருந்தாலும் உலகத்தில் நம்ம யோகீஸ்வரமான குருபாரம்பரியம் அந்த சித்தாந்தத்தை